வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த்லாம் நேரில் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடக்கிற மிகப்பெரிய லெவலில் இந்த உண்ணாவிரத போராட்டம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருந்தாலுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கவர்மெண்ட் நெருக்கடி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று கொடநாடு விஷயம், இன்னும் டெண்டர் முழுக்கெடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சுட்டு போகிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்துடும் திமுகவோட. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு, இந்த கொடநாடு விஷயத்தில் திமுகவோட பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டீலிங்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டுருக்கான்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பணிகள் திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக போட்டி இல்லை, இந்த வாட்டி புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அது அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தலில் போய் பரப்புரை பண்ணணும், ஓட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே நாம் தமிழரும் பாமகவும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வெஜ் எடுப்பாங்கன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.